ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன நம்ம வீடியோ பார்க்க போகிறோன்னா, ஃபேக் நெயில்ஸ் வந்துட்டு எப்படி நம்ம நெயில்ஸில் ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்த்திங்கன்னா பிகினர்ஸ்க்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ வந்துட்டு நிறைய ஆன்லைன் ஸ்டோர்ஸ்லாம் நம்மளோட நெயில்ஸே கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறாங்க. அது வந்துட்டு ரெகுலராக யூஸ் பண்ணுறவங்களுக்கு தான் அந்த மெத்தட்ஸ் வந்துட்டு தெரியும். அப்படி இல்லை, இப்போ பார்ட்டிஸு, வெட்டிங்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்கவங்கலாம் வந்துட்டு பார்லரில் போய் டேரெக்டாகவே நெயில்ஸ் வந்துட்டு ஃபேக் நெயில்ஸ் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. அது மேக்ஸிமம் வந்துட்டு 1 மந்த் அந்த மாதிரி வந்துட்டு வரும். பட் ஆனால் அதுக்கு மெயின்டெனன்ஸ் ரொம்ப ஜாஸ்தி, வாட்டர் படக்கூடாது, அந்த மாதிரிலாம் இருக்கும். இப்போ நான் காமிக்க போகிற நெயில்ஸ் பார்த்திங்கன்னா அமேசானில் தான் வந்துட்டு நான் வாங்கியிருந்தேன். இதுக்கு அந்தளவுக்கு வந்துட்டு இருக்கணும் அப்படின்லாம் கிடையாது. இப்போ ஜஸ்ட் நீங்கள் எங்கேயா ஃபங்க்ஷன்ஸ்க்கு போகிறீங்க, பார்ட்டிக்கு போகிறீங்க, உடனே இதெல்லாம் பண்ணி ஆகணும் அப்படின்ற பட்சத்தில் பிகினர்ஸாக இருக்கவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா இந்த ஃபேக் நெயில்ஸு அமேசானில் எனக்கு பேக்கெட்டோடு அவங்க வந்துட்டு இது பண்ணி சென்ட் பண்ணியிருந்தாங்க. நான் வந்துட்டு எங்கேயா மிஸ் ஆகிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு நான் வச்சுக்கிட்டேன். நான் இந்த மாதிரி தான் இருக்கும். இது பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். நம்ம நெயில்ஸ்க்கு ஏற்ற மாதிரி, நம்ம சைஸ்க்கு ஏற்ற மாதிரி, தம் ஃபிங்கரு, ரிங் ஃபிங்கர் அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்துட்டு சைஸ் வந்துட்டு கரெக்டாக எடுத்து வச்சுட்டு ஃபிக்ஸ் பண்ணும் போது மற்றதெல்லாம் இந்த மாதிரி மிஸ் ஆகிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பாக்ஸில் போட்டு வச்சுருக்கேன். அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு நெயில் கட்டர் தேவைப்படும். ஏன்னு கேட்டிங்கன்னா எனக்கு ரொம்ப பெருசாக இருக்கிறது இந்த நெயில்ஸ் அப்படியே வந்துட்டு பிடிக்காது. ஏன்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு அது ரொம்ப நேச்சுரலாக இருக்காது, ஒரு மாதிரி ஆர்டிஃபிஷியலாக இருக்கும். அதனால் நான் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த நெயில்ஸை வந்துட்டு கொஞ்சமாக கட் பண்ணிப்பேன். அடுத்தது மெயினாக தேவைப்படுறது இதுக்கு நெயில் க்ளூ தேவைப்படும். இதுவுமே நான் வந்துட்டு அமேசானில் தான் வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அடுத்தது இந்த மாதிரி ஒரு பஃபர். இந்த பஃபர் எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம நெயில்ஸில் வந்துட்டு இந்த க்ளூ போடுறதுக்கு முன்னாடி நம்ம நெயிலை வந்து நல்லா பஃபர் பண்ணிவிட்டு அந்த நெயில் க்ளூவை போட்டிங்கன்னா நல்லா கொஞ்சம் ஃபிக்ஸ் ஆகிடும். ஸோ அதனால் அடுத்தது இந்த டூல் எதுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம கியூட்டிகல்ஸ் இருக்குது பார்த்திங்களா, அந்த கியூட்டிகல்ஸை கொஞ்சம் புஷ் பண்ணிவிட்டு இந்த நெயில்ஸை ஃபிக்ஸ் பண்ணால் கொஞ்சம் வந்துட்டு கரெக்டாக ஈவனாக வந்துட்டு ஃபிக்ஸ் ஆகும். ஸோ அதனால தான் இந்த கியூட்டிகல்ஸ் வச்சுருக்கேன். அடுத்தது வந்துட்டு உங்ககிட்ட இருக்கிறது ஏதாவது ஒரு கலர் நெயில் பெயிண்ட் எடுத்துக்கோங்க. நான் இப்போ இந்த வீடியோக்கோசம் இந்த மாதிரி இது பண்ணியிருக்கேன். இப்போ நான் ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஏற்ற மாதிரி சைஸஸ் எல்லாமே நான் வந்துட்டு எடுத்து வச்சுருக்கேன். தம் ஃபிங்கருக்கு எது செட் ஆகும் எல்லாத்தையுமே நான் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இப்போ காமிக்கிறேன். மொத்தமாக நான் இங்கே வந்துட்டு 5 ஃபிங்கர்ஸ்க்கு நான் எல்லாத்தையுமே எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன், என்னோடய ஃபிங்கர்ஸ்க்கு எது செட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபிங்கர்ஸ் வந்துட்டு இப்படி தான் இருக்குது. ரொம்ப குட்டி குட்டியாக தான் இருக்கும். ஸோ நெயில்ஸ் இல்லாதப்போ இப்படி தான் இருக்கும். யூஸ்வலாக நான் ரைட் ஹேண்ட்ஸில் வந்துட்டு இதை வந்துட்டு ப்ரிஃபர் பண்ண மாட்டேன், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் லெஃப்ட் ஹேண்ட்ஸில் மட்டும்தான் இதை வந்துட்டு நான் இது பண்ணிப்பேன் எங்கேயா போகிறதா இருந்தால். ஸோ என் நெயில்ஸ் வந்துட்டு இப்படி தான் இருக்குது பார்க்குறக்கு. ப்ளெயினாக நான் ரொம்ப நல்லா டீப்பாக வந்துட்டு நெயில் வந்துட்டு கட் பண்ணிடணும். அப்போ தான் அந்த க்ளூ போடவும் நம்மளுக்கு நல்லா ஃபிக்ஸ் ஆகும். எக்ஸ்ட்ராஸ் எதாவது இருந்துச்சு அப்படின்னா நம்மளால் ஃபிக்ஸ் பண்ண முடியாது. இப்போ நான் இந்த பஃபர்ஸ் வச்சு நெயில் ஃபுல்லாக நான் எல்லாமே இது பண்ணிக்க போகிறேன். நான் சொன்னேன்ல அந்த நெயில் க்ளூ வந்துட்டு ஒட்டுறதுக்கு முன்னாடி பஃபர் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி சும்மா லைட்டாக பஃபர் பண்ணுங்கள். தெரியுதா, ஒரு மாதிரி சொரன்னு ஆகுது பாருங்கள், சாஃப்டான நெயில்ஸு பவுடர் ஃபார்மில் வருதுல்ல, இந்த மாதிரி லைட்டாக பண்ணிக்கோங்க. ரொம்ப எல்லா நெயில்ஸ்க்கும் தேவை கிடையாது. ரொம்ப நம்ம நெயில்ஸ் வந்துட்டு சாஃப்டாக இருக்கும்ல, ஸோ அதனால தான் இது இந்த மாதிரி பஃபர் பண்ணும்போது அந்த இடம் வந்துட்டு ஒரு மாதிரி நரன்னு இருக்கும். இதே மாதிரி 5 ஃபிங்கர்ஸ்க்கும் ஃபுல்லாக பண்ணிக்கோங்க. பண்ணிட்ட பிறகு இப்படி தான் இருக்கும். அந்த சாஃப்டான பார்ட்டிகல்ஸ்லாம் போயிட்டு பார்க்கறதுக்கு இப்படி தான் இருக்கும். இப்போ நல்லா பஃபர் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ இந்த டூல்ஸை வச்சு இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஃபுல்லாக நம்ம நெயில்ஸை வந்துட்டு பஃபர் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இந்த டூல்ஸை வச்சு இந்த கியூட்டிகல்ஸ் இருக்குது பார்த்திங்களா, லைட்டாக பேக்கில் வந்துட்டு புஷ் பண்ணுறேன். ரொம்ப பண்ணக்கூடாது, லைட்டாக பண்ணுங்கள், மைல்டாக. அப்போ தான் அந்த நெயில்ஸ் வந்துட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணும்போது கரெக்டாக ஈவனாக வந்து உட்காரும். இந்த மாதிரி டூல் இருந்தால் நீங்கள் இது பண்ணுங்கள், இல்லாத பட்சத்துக்கு ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. நீங்கள் ஜஸ்ட்டு வந்துட்டு நெயில்ஸை வாங்கி கரெக்டாக நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணாவே போதும். அது ஃபுல்லாக பேக்கில் வந்துட்டு புஷ் பண்ணிக்கிறேன், ஏன்னா என்னோடய நெயில்ஸ் ரொம்ப வந்துட்டு குட்டி குட்டியாக இருக்கும். இப்போ எல்லா ஸ்டெப்பும் முடிச்சிட்டோம். அடுத்தது பார்த்திங்கன்னா நான் நெயில் சொன்னேன்ல எதுக்கு எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தம் ஃபிங்கருக்கு வந்துட்டு இது செட் ஆகும். இந்த மாதிரி வச்சா ஒரு மாதிரி பெருசாக ஆர்டிஃபிஷியலாக தெரியுது பார்த்திங்களா. ஸோ இது எல்லாத்தையுமே நான் கட் பண்ணிவிடுவேன். எந்த சைஸ்க்கு வேணுமோ அந்த சைஸ்க்கு வந்துட்டு நான் கட் பண்ணிவிடுவேன். தெரியுதா, இது வந்துட்டு தம் ஃபிங்கருக்கு. இந்த இது வந்துட்டு லாஸ்ட்டு இந்த சுண்டு விரலுக்கு.
ஒரு மாதிரி ரொம்ப பெருசாக இருந்தால் ஒரு மாதிரி ஆடாக இருக்கும். ஸோ அதனால் எனக்கு அது பிடிக்காது. நேச்சுரலாக இருந்தால் தான் பிடிக்கும். அடுத்தது இது வந்துட்டு இந்த ஃபிங்கருக்கு. ஸோ நான் எல்லாத்தையுமே இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெயில் கட்டர் வச்சு ஃபுல்லாக வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இந்த கார்னர்லாம் வந்துட்டு ஒழுங்காக செட்டாக இருக்கணும். ஸோ அதனால தான் தெரியுதா, எப்பயுமே நீங்கள் ஒன்று ஃபிக்ஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த கார்னர்ஸ் இந்த சைடு இருக்குது பார்த்தீங்களா, இந்த சைடு வந்துட்டு கரெக்டாக ஈவனாக உட்காந்துருக்கணும். இப்போ இந்த நெயில்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, நான் ஆல்ரெடி எல்லாத்தையுமே ஆஃப்லைனில் வந்துட்டு கட் பண்ணி ஷேப் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வீடியோவில் உங்களுக்கு எப்படி கட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லி கொடுக்குறேன். இந்த நெயில்ஸ்க்கு தான் இது வந்துட்டு கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகும். இந்த நெயில்ஸில் இப்போ பார்த்தீங்களா, இப்போ ஒரு சில பேர்த்துக்கு வந்துட்டு பெருசாக இருந்தால் வந்துட்டு பிடிக்கும். பெருசாக இருந்தால் ஒரு சில ஒர்க்லாம் வந்துட்டு பண்ண முடியாது. ஸோ ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஸோ சைஸ் வச்சு பார்த்துட்டு இந்த மாதிரி பிடிச்சிக்குங்க. பிடிச்சிட்டு இந்த மாதிரி பின்னாடி திரும்பி பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது பார்த்தீங்களா, இவ்வளோ ஸ்பேஸை இப்போ நான் எப்படி கட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். உங்ககிட்ட இருக்க நெயில் கட்டரை எடுத்துக்கோங்க. நெயில் கட்டரை எடுத்துகிட்டு ஜஸ்ட்டு இந்த சைடு இருக்குது பார்த்தீங்களா, நம்ம ஃபிக்ஸ் பண்ணுற சைடு கிடையாது, அதுக்கு ஆப்போசிட் சைடு தான். இந்த சைடு ஒரு மாதிரி ஷார்ப்பாக வருதுல, அந்த சைடு என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி நெயில் கட்டரை வச்சு உங்களுக்கு எந்த சைஸ் வந்துட்டு தேவை இல்லையோ அந்த சைஸை வந்துட்டு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது சின்ன நெயில் கட்டராக இருக்குது. இது பிளாஸ்டிக்கில், ஸோ கொஞ்சம் கட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும். ஒரே ஸ்ட்ரோக்கில் கட் பண்ண வராது. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த இடம் வந்துட்டு இப்படி வச்சு பாருங்கள். வச்சு பார்த்தீங்கன்னா அது இப்போ இந்த சைஸ் இருக்கா, இந்த சைஸ் இருக்கும் போது ரொம்ப வந்துட்டு இதுவாக இருக்குது பாருங்கள், ஷார்ப்பாக. ஸோ அதனால என்ன பண்ணணும் அப்படின்னா, இதை நான் இப்போ வந்துட்டு வஃப் பண்ணிக்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ஷார்ப்பாக இருக்குல்ல, ஸோ அதனால். இது நம்ம ஒரிஜினல் நெயில்ஸ் மாதிரி தான், பட் ஆனால் பிளாஸ்டிக்கு. ஸோ அதனால ஷார்ப்பாக இல்லாமல் அதோட ஷேப் வந்துட்டு அழகாக தெரிகிற அளவுக்கு மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம நெயில்ஸ் எல்லாத்தையுமே கட் பண்ணி நல்லா ஃபைல் பண்ணி வச்சிட்டோம் நம்ம சைஸுக்கு ஏற்ற மாதிரி. அடுத்து என்ன ஸ்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெயில் க்ளூ ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அதோட ப்ரஷ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும், தெரியுதா, இந்த மாதிரி நெயில் பாலிஷ் ப்ரஷ் மாதிரியே தான் இருக்கும். ஸோ அதனால் நம்மளுக்கு ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸி. ஃபுல்லாக நல்லா இந்த மாதிரி க்ளூ எடுத்துக்குங்க. க்ளூ எடுத்துட்டு நம்ம நெயில் பெயிண்ட் போடுறோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் போட போகிறோம். நல்லா வந்துட்டு போட்டுக்குங்க. நெயில் பாலிஷ் போடுற மாதிரியே தான் போட்டுட்டு, இப்போ நீங்கள் எந்த ஃபிங்கரை வந்துட்டு இது பண்ணுறீங்களோ அந்த சைடு, இப்போ நான் தம் ஃபிங்கர் இன்செர்ட் பண்ணுறேன். இந்த மாதிரி ஒரு 5 minutes வந்துட்டு அப்படியே ஹோல்ட் பண்ணியே வைங்க. இதுவே உங்களுக்கு டைட்டாக நல்லா வந்துட்டு பிடிச்சிக்கும். இப்போ பாருங்கள், எனக்கு சைடில் இந்த கேப்பும் இல்லை, இதுவும் இல்லை, நம்மளுக்கு ஆர்டிஃபிஷியல் மாதிரியே தெரியாது, நேச்சுரலாக இருக்குது பாருங்கள். ஒரு 2 seconds வந்துட்டு இதை பிடிச்சிருந்தாவே போதும், இந்த க்ளூ அப்படியே நல்லா வந்துட்டு ஃபிக்ஸ் ஆகிடும். இப்போ அடுத்தது வந்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். க்ளூ நீங்கள் அப்ளை பண்ணும் போதே கொஞ்சம் நிறைய அப்ளை பண்ணுங்கள், அப்போ தான் வந்துட்டு நல்லா இது வரும், லைஃப் வரும். நீங்கள் இந்த மாதிரி நல்லா ஹோல்ட் பண்ணி வச்சுருந்தாவே போதும், ஒரு 2 seconds வந்துட்டு ஹோல்ட் பண்ணாவே போதும். இந்த கார்னரில் தான் ஈஸியாக வந்துட்டு இதாகும். ஸோ இந்த 2 கார்னர் நான் அந்த கியூட்டிக்கல்லாம் புஷ் பண்ணேன் பார்த்தீங்களா, கியூட்டிக்கல்ஸ்லாம் ஒழுங்காக புஷ் பண்ணனால தான் இப்படி இருக்குது. கரெக்டாக வந்துட்டு நம்மளுக்கு ஆர்டிஃபிஷியலாக இல்லாமல் நேச்சுரல் நெயில்ஸ் மாதிரி இருக்குது பாருங்கள். ஒரு 2 seconds வந்துட்டு அது போட்டோடனே, அந்த க்ளூ போட்டோடனே ஒரு மாதிரி ஹீட் மாதிரி நம்மளுக்கு ப்ரொடியூஸ் ஆகும். அதுக்கப்புறமா நல்லா ஃபிக்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னு நினச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், தெரியுதா, உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ நீங்கள் வந்துட்டு போட்டுக்கலாம். பாருங்கள், நேச்சுரலாக இருக்குது பாருங்கள். இதே நீங்கள் பெருசாக அப்படியே வந்துட்டு இது பண்ணிங்கன்னா ஆர்டிஃபிஷியல் மாதிரி தெரியும். நெயில் பெயிண்ட் தான் அப்ளை பண்ண போகிறோம், நெயில் பாலிஷ். உங்ககிட்ட என்ன கலர்ஸ் இருக்கோ அந்த கலர்ஸ் வந்துட்டு நீங்கள் இது பண்ணிக்கலாம். எனக்கு இந்த மாதிரி கலர்ஸ் வந்துட்டு போட்டு ரொம்ப பிடிக்கும், லைட் கலர், நேச்சுரலாக இருக்கும். ஸோ அதுதான் இப்போ நான் அப்ளை பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு நல்லா இந்த மாதிரி நெயில் பெயிண்ட் எடுத்துன்னு ஷேக் பண்ணிக்கோங்க, ப்ராடக்ட் ஃபுல்லாக இதாகும். நீங்கள் மல்டி கலர்ஸ் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். நான் இப்போ யூஸ் பண்ணுறது வந்துட்டு சிங்கிள் கலர் பெயிண்ட் தான் வந்துட்டு யூஸ் பண்ணுறேன். ஃபுல்லாத்தையும் நம்ம வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்களா எவ்வளோ ஈஸியாக நம்ம வந்துட்டு வீட்டிலே வந்துட்டு
ஃபேக் நெயில்ஸ் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இது நீங்கள் யார்கிட்டயும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட காமிச்சிங்கன்னா இது வந்துட்டு ஃபேக் நெயில்ஸ் மாதிரியே இருக்காது, நேச்சுரலாகவே இருக்கும். இன்கேஸ் இந்த சைட்லலாம் உங்களுக்கு வந்துட்டு ஃபஸ்ட் டைம் போடும்போது ஸ்ப்ரெட் ஆச்சு அப்படின்னா நீங்கள் போட்டு முடிச்சிட்ட பிறகு நீங்கள் பட்ஸ் வச்சு நம்ம நெயில் ரிமூவர் இருக்குது பார்த்தீங்களா, அதில் டிப் பண்ணி ஃபுல்லாக க்ளீன் பண்ணிக்கோங்க. எனக்கு போட்டு நிறைய டைம் வந்துட்டு பழக்கமாகிடுச்சு. ஸோ அதனால் நான் ஸ்ப்ரெட் ஆகாத மாதிரி தான் போடுவேன் நீட்டாக. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற ஃபர்தர் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும்.